களமிறக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் B-2 போம்பர் போர் விமானங்களும் இழுத்து மூடப்பட்ட ஈரானினுடைய வான்பரப்பும் ஈரானிலிருந்து அவசரமாக வெளியேறிய மத்தியஸ்தர்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள வெள்ளை மாளிகையின் நிகழ்வுகளும் அமெரிக்க இராணுவ தளபதிகளுடைய விடுமுறைகளும் உச்சக்கட்ட பதற்றமும் ஈரானுக்குள்ளே களமிறங்கிய பாகிஸ்தானி இராணுவ தலைமை அதிகாரியும் கத்தாரிய மத்தியஸ்தர்களும் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளும் இவை தொடர்பான ஈரானினுடைய காய் நகர்த்தல்களும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரின் அதிரடியான அறிவிப்புகளும் துபாயில் நிரம்பி வழியும் அமெரிக்க போர் விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி தொடர்ச்சியாக நகர்த்தப்படும் அமெரிக்க விமானப்படைகளும் அடிமை அரபுகளின் தயார் நிலையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகரும் அடிமை சவுதி அரேபியாவும் உச்சக்கட்ட பொருளாதார நெருக்கடிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் பிரம்மாண்டமான வேலை திட்டங்களும் புதிய அபாபிலை களமிறக்கியிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் லெபனானுக்குள்ளே ரகசியமாக களமிறங்கியுள்ள 100க்கும் அதிகமான IRGC இராணுவ அதிகாரிகளும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளும் கெஞ்சும் குர்திஸ்தான் தலைமைகளும் ஈராக்குக்கு அமெரிக்கா வழங்கி வரக்கூடிய உச்சக்கட்ட அழுத்தங்களும் கைது செய்யப்பட்ட காத்திப் ஹிஸ்புல்லாவினுடைய தளபதியும் துருக்கி மற்றும் அமெரிக்காவினுடைய வேலை திட்டங்களும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுவான காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினுடைய தளபதியாக செயற்படக்கூடிய முகமது பாகர் அல் சாதி அவர்களை அமெரிக்கா கைது செய்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஈரானின் IRGC தளபதி காசிம் சுலைமானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக டொனால்ட் ட்ரம்பை பழிவாங்கும் நோக்கத்தோடு இவங்கா ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு இவர் திட்டமிட்டிருந்ததாகவும் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர் திட்டமிட்டிருந்ததாகவும் அமெரிக்காவினுடைய காவல்துறையினர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். மேலும் இவங்கா ட்ரம்பினுடைய புளோரிடா இல்லத்தினுடைய வரைபடம் அல் சாதி அவர்களிடம் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இவங்கா ட்ரம்பை புளோரிடா இல்லத்தில் வைத்து படுகொலை செய்வதற்கு அவர் முழுமையான திட்டத்தினை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். காசிம் சுலைமானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்பத்தை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இவர் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி துருக்கியில் வைத்தே கைது செய்யப்பட்டுள்ளார். துருக்கியினுடைய புலனாய்வு துறையின் மூலமாகவே கைது செய்யப்பட்டுள்ளார். பின்பு இவரை துருக்கி அமெரிக்காவிடம் ஒப்படைத்துள்ளது. தற்போது இவர் அமெரிக்காவின் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க நீதித்துறையானது இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் என்னை இவர்கள் அரசியல் கைதியாகத்தான் பிடித்துள்ளார்கள், என் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் என அல் சாதி அவர்கள் நீதிமன்றத்திலே தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு குறித்த கைது சம்பவம் தொடர்பாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானிய IRGC இராணுவமும் இன்னும் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. பெரும்பாலும் அடுத்த கட்ட போரிலே அமெரிக்க அதிகாரிகளை கைது செய்து அரசியல் கைதியாக பிடித்து அல் சாதியை விடுவிப்பதற்கான வேலை திட்டங்களை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கினுடைய அரசாங்கத்திற்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஈராக்கினுடைய முதன்மை எதிர்ப்பு குழுவான PMF படைகளை முழுமையாக நிராயுதபாணியாக்கி விடுமாறும் அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக அரசு இராணுவத்திற்கு கீழால் கொண்டு வருமாறும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் இயக்குனர் கடந்த வாரம் ஈராக்குக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. PMF படைகளிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்களையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்கள் மற்றும் காத்திப் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்களையும் முழுமையாக ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கீழால் கொண்டு வருவதற்கான முன்மொழிவு ஒன்றை அவசரமாக ஈராக்கினுடைய புதிய பிரதமர் முன்வைக்க வேண்டும் என CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் இயக்குனர் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டாட்சி பாதுகாப்பு அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டாட்சி பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைக்கப்பட்டு ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் இயக்குனர் புதிய முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். அதாவது ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமாக இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பிரதேசம் ஒரு தனியான அரசாங்கமாகவே செயற்படுகின்றது. இந்த குர்திஸ்தான் அரசாங்கத்தின் பிரதமராக பர்சானி செயற்படுகின்றார். மேலும் ஈராக்கின் வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவுகளாக பெஷ்மெர்கா பாதுகாப்பு படைப்பிரிவுகள் இயங்குகின்றன. மேலும் இந்த பெஷ்மெர்கா பாதுகாப்பு படைப்பிரிவையும் ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF
IMF படைப்பிரிவையும் ஒன்றிணைத்து ஈராக்கிய அரசு இராணுவத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி பாதுகாப்பு சபைக்கு கீழால் இயங்கக்கூடிய புதிய பாதுகாப்பு பிரிவாக உருவாக்க வேண்டும் என முன்னாள் CIA இயக்குனர் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அவசரமாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்கள் இதனை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். ஈராக்கிய அரசாங்கத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களும் இதனை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். மேலும் ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தங்களிலிருந்து எதிர்ப்பு குழுக்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவினைவாத குழுக்களுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் தேவையான ஆயுதங்களை வழங்கி வைத்துள்ளோம், அவர்கள் அந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு விட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். மேலும் இதைத் தொடர்ந்து ஈரானும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் குர்திஸ்தானினுடைய பிராந்திய அரசாங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் எங்களிடம் இல்லை. குர்திஸ் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த ஆயுதங்கள் வழங்கப்படவில்லை. மேலும் அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இதற்கான ஆதாரங்களை வெளிப்படுத்த வேண்டும். எந்த வழியினூடாக எவ்வளவு எண்ணிக்கையில் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது என்பதனை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த விவகாரத்திலே குர்திஸ் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. மேலும் ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினால் எங்களுடைய பொருளாதாரம் சிதைக்கப்படுகின்றது. ஈரான் அவசரமாக குர்திஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும் என குர்திஸ் அரசாங்கம் ஈரானிய தலைமையிடத்திலே கெஞ்சியுள்ளது. அதே நேரம் ஈரானிய ராணுவம் தொடர்ச்சியாக குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைமையகங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பிரிவினைவாதிகளுடைய ஆயுத கிடங்குகள் மற்றும் முக்கியமான தலைமைகளும் தளபதிகளும் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானிய IRGC ராணுவம் அவசரமாக மிகவும் ரகசியமாக லெபனானுக்குள்ளே 100க்கும் அதிகமான IRGC அதிகாரிகளை களமிறக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினை பலப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்துவதற்காகவும் லெபனானிய களத்தில் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காகவும் 100க்கும் அதிகமான IRGC ராணுவ அதிகாரிகளை ஈரான் ரகசியமாக லெபனானுக்குள்ளே களமிறக்கி இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் தற்போது இவர்கள் தொடர்பான தகவல்களை லெபனானிய அரசாங்கம் கண்டுபிடித்து அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையானது ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிதி நிறுவனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய 9 தனிநபர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவினுடைய நிதி நிறுவனங்களை முடக்கும் நோக்கத்தோடு இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரான் லெபனானுக்கான புதிய தூதரையும் அறிவித்திருந்தது. இவ்வாறு லெபனானுக்காக ஈரான் களமிறக்கியிருந்த புதிய தூதருக்கு எதிராகவும் தற்போது அமெரிக்காவின் கருவூலத்துறையானது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. குறித்த தூதர் லெபனானை விட்டு வெளியேறுவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதனால் குறித்த தூதரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஈரானினுடைய முக்கியமான புள்ளிகளுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஈரான் முன்வைத்திருந்தது. இப்படியான நிலைமையில் லெபனானுக்கான ஈரானிய தூதர் மீது பொருளாதார தடைகளை விதித்திருப்பது அமெரிக்கா ராஜதந்திரத்தினை விரும்பவில்லை என்பதனை உறுதிப்படுத்துகின்றது என ஈரானிய தலைமைகளும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி நதி கர்ஹாமிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி நதி கர்ஹாமிலும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து 42 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆச்சரிய தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனானினுடைய மர்கபா மற்றும் ஐட்டால்ஷா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் ரத்வான் படைப்பிரிவினர் உச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஆச்சரிய தாக்குதலிலே கிட்டத்தட்ட 3 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக 5 ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இவற்றிலே 2
2 ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் குறித்த பிரதேசத்திலே கண்காணிப்பதற்காக ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளார்கள். இந்த ட்ரோன்களிலே 2 ட்ரோன்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை சிதைப்பதற்காக புதிய அபாபில் ட்ரோனை களமிறக்கியுள்ளார்கள். ஏற்கனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய அபாபில் ட்ரோனானது மிகச்சிறிய ட்ரோனாகவும் மறைந்திருந்து துல்லியமாக தாக்கக்கூடிய ட்ரோனாகவுமே வடிவமைக்கப்பட்டிருந்தது. எனவே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் ட்ரோனையும் அபாபில் ட்ரோனையும் ஒன்றிணைத்து புதிய அபாபில் ட்ரோனை உருவாக்கியுள்ளார்கள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமாக இயங்கக்கூடிய புதிய அபாபில் ட்ரோனை களமிறக்கியுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த ட்ரோனை பயன்படுத்திய கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனானினுடைய 6 பகுதிகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராகவும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் புதிய அபாபில் ட்ரோன்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் களமிறக்கியுள்ளார்கள். இதன் விளைவாக நேற்றிரவு மாத்திரம் 3 அயன்டோம் பேட்டரிகள் அபாபில் ட்ரோனின் மூலமாக அளிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஷலோமி பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் 2 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவிலே நடைபெறக்கூடிய இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அடிமை அரபுகளுடைய பொருளாதாரம் படிப்படியாக சிதைவடைவதற்கு ஆரம்பித்துள்ளன. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய பல பொருளாதார வளங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. ஈரானின் தாக்குதலினாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். இவை தொடர்பாக கடந்த மாதமே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கடுத்தபடியாக தற்போது அடிமை சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் விநியோகம் பல மடங்கினால் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் அடிமை சவுதி அரேபியாவினுடைய வருமானங்களும் பல மடங்கினால் குறைந்து விட்டன. இதனால் தற்போது அடிமை சவுதி அரேபியா வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களுக்கான கட்டணங்கள் அனைத்தையும் தற்போது ரத்து செய்துள்ளது, இடைநிறுத்தியுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவிலே நடைபெற்று வரக்கூடிய கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தியுள்ளது. அதிலே குறிப்பாக 2030ஆம் ஆண்டுக்குள் த லைன் என்கின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான நகரத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று வந்தன. இருப்பினும் தற்போது 2030ஆம் ஆண்டு வரையிலும் தி லைன் என்கின்ற மிக பிரம்மாண்டமான நகரத்தை வடிவமைப்பதற்கான வேலை திட்டங்கள் இடைநிறுத்துவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. அதாவது குறித்த லைன் நகரத்தினை கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முழுமையாக இடைநிறுத்தப்பட்டு 2030ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சவுதி ஜோனி 2030 விஷன் என்கின்ற திட்டத்திற்கு அமைவாக பல வேலை திட்டங்களை உருவாக்கி இருந்தார். சவுதி அரேபியா முழுவதும் பல பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் தற்போது சவுதி ஜோனியினுடைய 2030 விஷன் கனவுகள் உண்மையிலேயே கனவாக மாறிவிட்டன. குறித்த 2030 விஷன் திட்டங்களில் பெரும்பாலானவை தற்போது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. நிதி பற்றாக்குறையின் விளைவாகவும் பொருளாதார நெருக்கடிகளின் விளைவாகவுமே இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது டொனால்ட் ட்ரம்புக்கு $1 டிரில்லியன் அதிகமான பணத்தினை வழங்கினார்கள். சவுதி ஜோனி, ஸ்னூபி மற்றும் கத்தாரி அடிமைகள் ஒன்றிணைந்து $4 டிரில்லியன் அதிகமான பணத்தினை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கி வைத்தார்கள். காசாவிலே பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்யப்படுவதற்காக வீசப்படுகின்ற ஒவ்வொரு குண்டுகளிலும் அடிமை அரபுகளுடைய பொருளாதாரம் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பொருளாதார ரீதியாக விழக்கூடாது என்பதற்காக $4 டிரில்லியன் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கினார்கள். அந்த $1 டிரில்லியன் பயன்படுத்தி அமெரிக்கா ஆயுத உற்பத்திகளையும் விரிவாக்கியது. இதன் விளைவாக அமெரிக்கா அதிகளவான ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக வழங்கியது. அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா மற்றும் லெபனான் உட்பட அனைத்து பிராந்தியத்திலும் இனப்படுகொலைகளை மேற்கொண்டது. எனவே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகளுடைய பொருளாதாரம் தற்போது சிதைவடைவதற்கு ஆரம்பித்துள்ளது. மேலும் இது ஆரம்பம் மாத்திரம்தான். இன்னும் பல நாட்களுக்குள், பல வாரங்களுக்குள், பல மாதங்களுக்குள் ஒவ்வொரு அடிமை அரபுகளும் அவர்கள் விதைத்ததை அனுபவிப்பார்கள். இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு பலஸ்தீனிய குழந்தைகளுக்கும் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்வார்கள். இதற்கான காலம் தற்போது ஆரம்பித்து விட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆரம்பித்து ஏனைய குட்டி அடிமைகளோடு தொடர்ந்து இறுதியில் சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரமும் முழுமையாக முடக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த அரபு அடிமைகள் பலஸ்தீனிய மக்களுடைய ஒவ்வொரு வேதனைகளையும் புரிந்து கொள்வார்கள்.
அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் சிதைத்து விட்டது. 90% அமெரிக்க தளங்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டன. இதனால் தற்போது அமெரிக்கா துபாயில இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான அல் மின்ஹாத் விமானப்படை தளத்தில் அதிகளவான போர் விமானங்களை களமிறக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமான தளங்களிலும் அமெரிக்கா அதனுடைய போர் விமானங்களை களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் போர் விமானங்களை பாதுகாப்பதற்காக ஹேங்கர் அமைப்புகளையும் அவசரமாக அமைத்து வருகின்றார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. உண்மையிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த செயற்பாடுகளை வரவேற்க வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ தளங்களையும் தரைமட்டமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஈரானுக்கு அவர்களே வழங்கி வைத்துள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு கத்தாரிய மத்தியஸ்தர்கள் அவசரமாக ஈரானிலே களமிறங்கியிருந்தார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அவசரமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்கள் அவசரமாக ஈரானில் களமிறங்கியிருந்தார்கள். மேலும் இந்த சந்திப்பின் போது ஈரானிய தலைமைகள் அவர்களுடைய நிலைப்பாட்டை கத்தாரிய மத்தியஸ்தர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக பல நபர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இதற்கமைவாகத்தான் கத்தாரிய பிரதிநிதிகளும் வருகை தந்துள்ளார்கள். இருப்பினும் பாகிஸ்தான் மாத்திரமே மத்தியஸ்தராக செயற்படும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எப்படியாவது கத்தாரை மத்தியஸ்தராக இணைத்து கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் விமான கட்டளை தளத்தையும் கத்தாரினுடைய எரிவாயு தளத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே இவை தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் ஈரான் கச்சிதமாக காய்களை நகர்த்தி பாகிஸ்தானை மாத்திர மத்தியஸ்தமாக வைத்துள்ளது. அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு கத்தாரினுடைய எரிவாயு தளத்தையும் அல் உதைத் மற்றும் ஏனைய தளங்களை இலக்கு வைத்தும் ஈரானுக்கு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதனால் தான் ஈரான் கத்தாரை மத்தியஸ்தராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் கத்தாரினுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அதே நேரம் பாகிஸ்தான் அமெரிக்க அடிமைகள் என்பதும் ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தத்தை வைத்து சில காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவே பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாகத்தான் ஈரான் தந்திரமாக காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி அடிமை யாசிம் முனீர் ஈரானில் களமிறங்கினார். நேற்றைக்கு முன்தினமே அவர் ஈரானுக்கு வருகை தருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இறுதி நேரத்தில் ஈரானிய தரப்பினர் அவருடைய வருகையை இடைநிறுத்தினார்கள். நீங்கள் வியாழக்கிழமை இரவு வர வேண்டாம், வெள்ளிக்கிழமை இரவு வாருங்கள் என தந்திரமாக காய்களை நகர்த்தியிருந்தார்கள். பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி அடிமை யாசிம் முனீர் ஈரானுக்குள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினால் ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. நேற்றிரவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தது. எனவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அமெரிக்காவுக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்காகவுமே யாசிம் முனீரினுடைய விஜயத்தினை ஒரு நாள் பிற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இன்று காலையிலிருந்து அடிமை யாசிம் முனீருக்கும் ஈரானிய தலைமைகளுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் ஏனைய தலைமைகளையும் சந்தித்து அவர் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையையே அடிமை யாசிம் முனீர் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃபிடம் முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த சந்திப்பை தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தேசம் மற்றும் நாட்டின் உரிமைகளை நாங்கள் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். சிறிதும் நேர்மையற்ற நம்ப முடியாத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க போவதில்லை. போர்க்களத்தில் ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் அடுத்த கட்ட போரிலே இன்னும் பல திறன்களையும் வெளிப்படுத்துவதற்கு எங்களுடைய முப்படைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் போதே போரை ஆரம்பித்தது. மேலும் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் முட்டாள்தனமாக செயற்பட்டு மீண்டும் போரை ஆரம்பித்தால் கடந்த போரினுடைய முதல் நாளில் நாங்கள் வழங்கிய பதிலடியை விட மிகப்பெரிய பதிலடிகளை நாங்கள் வழங்குவோம். கிடைக்கப்பெற்ற யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி நாங்கள் அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம். கற்றுக்கொண்ட பாடத்தினை பயன்படுத்தி பல திட்டங்களை புதிதாக வடிவமைத்துள்ளோம். மேலும் இவை அனைத்தையும் நாங்கள் ஒருமித்து களமிறக்குவோம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இன்னும் சிறந்த பாடத்தினை கற்பிப்போம். இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்தார். அத்தோடு நேற்றிரவு ஈரான் அதனுடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. வருகின்ற திங்கட்கிழமை காலை வரையில் ஈரான் வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. மேலும் ஈரானுடைய முப்படைகளும் முச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். நேற்றிரவிலிருந்து அனைத்து முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய B-2 போம்பர் போர் விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக வெள்ளை மாளிகையினுடைய தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். இவை தொடர்பான காணொலிகளையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி மாலையும் இவ்வாறான காணொலிகளையே வெள்ளை மாளிகையினுடைய
செயலாளர் வெளியிட்டிருந்தார். B2 போம்பர் போர் விமானம் தொடர்பான காணொளிகளையே வெளியிட்டிருந்தார். அதே போன்று இன்று காலையும் தற்போது இந்த B2 போம்பர் போர் விமானங்கள் தயாராக இருக்கக்கூடிய காணொளிகளை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய வெள்ளை மாளிகை கூட்டங்கள் அனைத்தும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெள்ளை மாளிகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களுடைய விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்காகவே அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இன்றிரவு அல்லது நாளை அதிகாலை வேளையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.